சாமி, அப்பா விஷயத்துல பூமி உண்மையிலேயே அப்பாவிதான். அவரை பத்தி நல்லதா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் உடனே நம்பிருவா பூமி. சரத்சந்திரா வந்து அழைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஒருவேளை வந்து அவர் அழைச்சா பூமியோட ஆசைய நீதான் நிறைவேற்றி வைக்கணும் சாமி. அத்தை, நான் சொன்ன மாதிரியே வேண்டிக்கிட்டீங்களா? வேண்டிக்கிட்டம்மா. நானும் அதே நம்பிக்கையோட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் அத்தை. அம்மா அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுமா, சீக்கிரமா வாங்க. மா ஐயோ அத்தை, உங்க பையன் ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. என் அப்பா வர வரைக்கும் உங்க பையனை எப்படியாவது நிறுத்துங்க. ஐயோ என்னவோமா, போங்கன்னு சொல்றல. என்னடா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பூனை வந்துருச்சுடா. அபசகுடம். கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போ. எங்கம்மா இருக்கு பூனை? எங்க இருக்கு? அதோடா, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? அந்த சத்தம் வேற மாதிரி கேக்குது. அது பாலுக்காக கத்துதோ என்னமாமா. நீங்க போயிட்டு பால் ஊத்துங்க போங்க. ஏமா, முன்னாடி வந்தா நான் அபசகணும். நான் கிளம்புறேம்மா. மாமா, கத்துனாலும் அபசகணும் தான் நினைக்கிறேன். ஹேய் தைத்தக்கா, உன்னோட வேலையை மட்டும் பாரு. என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. அம்மா, நான் கிளம்புறேன். மாமா, ஐயோ அத்தை, எப்படியாவது அவரை நிறுத்துங்க அத்தை. நீயே பாக்குறல, நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண. என்ன பண்றதுமா? ஐயோ, இருங்க வரேன். பூமி, என்ன பண்ற? அத்தை, அப்பவே பூனை குறுக்குல வந்துருச்சு. இப்ப பூசணிக்காய் வேற கீழே விழுந்துருச்சு. இது அபசகுணம்டா. 1 மணி நேரம் வீட்ல இருந்துட்டு போங்கன்னு சொல்லி நிறுத்துங்க அத்தை. போங்க. எப்படி பூமி? போங்க அத்தை, போங்க போங்க. டேய் ககன், டேய் ககன், நில்லுடா. திருஷ்டி பூசணி கீழே விழுந்துருச்சு, அது நல்லது இல்லடா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. வா. அம்மா, என்னம்மா நீங்க காலையில இருந்து ஏதோ சகுனம்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க? என் செல்லம் இல்ல, ப்ளீஸ்டா, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போடா. சரி, நான் கொஞ்ச நேரம் மட்டும் தான் உட்காருவேன். சரி. ஏய், எங்க அம்மா சொன்னதுனால மட்டும்தான் நான் கேக்குறேன். நீ சொன்னதுக்காக கிடையாது. நல்லாவே புரிஞ்சுது. என்னத்த புரிஞ்சுதோ ஒன்னும் புரியல.